டிசம்பர் 26, 2023 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்வில் இருக்கும்போது உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. When God's hand in your life, no one can stop you from being blessed. 2 சாமுவேல் 12 அதிகாரம் 8 2 சாமுவேல் chapter 12 verse 8. இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் நமக்கு சகலத்தையும் அருள வல்லவர். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய குறைகளை எடுத்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய எல்லா குறைகளையும் தீர்க்க வல்லவர். உங்களுடைய சுய முயற்சியால் எதையும் அடைய முடியும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்காதீர்கள். I will have given you even more. My dear brothers and sisters, our God is able to give us all things. If this is not enough, I will give you more, says the Lord. Take your grievances before God. God is able to solve all your problems. Never think that you can achieve anything on your own. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் காலை வேளையிலே அப்பா என்னோடு கூட ஆண்டவரே ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் ஆண்டவர் நீ அருளி அவர்களை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நீ தந்த நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே இன்னும் உனக்கு வேண்டியது என்னவோ அதை நான் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் நீர் ஆண்டவரே நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக இந்த நாளிலும் இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை ஆண்டவரே அப்பா எனக்கு இன்னும் இதெல்லாம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்களோ அத்தனையும் ஆண்டவரை என் தேவன் நீர் அவர்களுக்கு தந்து அவர்களை இந்த நாளிலே நீர் ஆசீர்வாதமாய் வைப்பதற்காக ஆசீர்வதிப்பதற்காக அற்புதங்களை செய்வதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் குறைவோடு வாழ்வதை நீர் ஒருபோதும் விரும்புகிறீர்கள் அல்ல அப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை எல்லாம் ஆண்டவரை உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவருடைய கூக்குரலுக்கு கர்த்தர் நீர் இறங்குவீராக. அவளுக்கு நீ செவி சாய்த்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அவருடைய குறைகள் எல்லாவற்றையும் ஒருவராலே தீர்க்க முடியும் என்பதை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அப்படியாக என் தேவனே அந்த குறைகளை இந்த நாளில் நீர் நிறைவாக்க வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. நீர் நிறைவாக்க வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. நீர் நிறைவாக்க வேண்டுமா செபிக்கிறோம். இப்பொழுதே யார் யார் ஆண்டவரை எந்தெந்த காரியத்துக்காக ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அப்பா எனக்கு இது வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களா அந்த எல்லாவற்றையும் ஆண்டவரை இந்த நாளிலே அவர்களுக்கு அதை நீர் தந்து அந்த குறைவுகளை நீர் நீக்கி அவர்களுக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நீர் வாய்த்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே உம்மாலே எல்லாம் கூட்டும் இந்த நாளில் இப்பொழுது உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் அற்புதத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தங்களுடைய சுய முயற்சியால் எதுவும் செய்ய முடியாது, கடவுளுடைய துணை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. நீர் அதை அவர்களுக்கு தந்தவரை நீ நடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளையுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை எல்லாம் நீ நிவர்த்தியாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னவரை உடைய பிள்ளைகள் ஆண்டவரை கேட்கிற எல்லா காரியங்களையும் நீ தந்து அவர்களை ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இப்பொழுதே இந்த நாளிலே ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு பெரிதான அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இது ஒரு அற்புதத்தின் நாளாக நம்முடைய பிள்ளைகளுக்கு காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தரின் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்தார், என்னுடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்கிவிட்டார் என்று சொல்லி கர்த்தாவே உமக்கு அவர்கள் சாட்சியாய் எழும்பி நிற்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யார் யாருக்கு எந்த பலவீனங்கள் இருந்தாலும் அந்த பலவீனங்களை எல்லாம் ஆண்டவர் நீர் மாற்றி நல்ல சுகத்தை ஆண்டவரை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உனக்கு வேண்டியதை தருவேன் என்று சொன்னவர் சுகத்தை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை ஜெபிக்கிறார்களே அவர்களுக்கு சுகத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனை மாற வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறார்களே அவர்களுக்கு அதை ஆண்டவரை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த பிரச்சனைகள் தீர வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கிறார்கள். அந்த பிரச்சனைகளை கர்த்தர் நீ தீர்த்தரல வேண்டுமா
செபிக்கிறோம். என்னென்ன வேண்டுமோ அதை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளில் உடைய பிள்ளைகளுக்கு அதனை தந்து வழிநடத்துகிற தாவுக்காமக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. யார் யாருக்கு இனிமேல் ஆண்டவரே எந்த குறைகளும் இல்லாதபடிக்கு வாழ்வதற்கு ஆண்டவர்கள் கேட்கிற எல்லா நன்மைகளையும் நீ அருளி பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்வில் நீ செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை கண்டு மகிழ நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்று வாழ நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாளை பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு கணவனும் மனைவியுமாக இணைந்து கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து பெரிய காரியங்களை ஆண்டவரை நடப்பிக்கும்படியாக நீர் கிருபை தாரும். காத்துக்கொள்வீராக, வழிநடத்தி வருவீராக, பெரிய காரியங்களை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிகர மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.